வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவையும் பார்த்துடலாங்க. எப்பவும் போல மார்க்கெட் அதனுடைய வேல்யூஸ்குள்ள எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம சொல்லும்போது நியர்பை 24,350ல ஃப்ரைடே க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. நான் கொடுத்துருந்த கீ வேல்யூ அப்படிங்கிறது 24,432ங்க. பார்த்தீங்கன்னா 925க்கு நியர்பை அந்த வேல்யூவை டச் பண்றாங்க, ட்ரிகரிங் பண்ண போறாங்க. 428 அப்படின்னு எக்ஸாக்டா மார்னிங் வந்து ஹை வச்சிருக்காங்க. எகெயின் வந்து மார்க்கெட்டு கீழே இறங்கி திருப்பி அந்த விலைக்கு போய் எவ்வளவு நேரம் கன்சாலிடேஷன் போட்டிருக்காங்க நல்லா பாருங்க. இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கிளம்புன மார்க்கெட்டு ரேலி. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அதாவது நான் ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருந்தேன், இப்போ இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. ஒரு வேல்யூவும் இல்லைங்க மார்க்கெட்டு. நான் சிம்பிளா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சப்போர்ட்டுங்க ரெசிஸ்டன்ஸ் வேணும் பாத்தீங்கன்னா தெரியுதா? 24,402 நான் கொடுத்திருந்த விலையிலேயே தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் அதனாலதான் எக்ஸாக்ட் வேல்யூவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு கிளாரிட்டி வேண்டியதே இல்லைங்க. ஸோ இதனால யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்குங்க. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. இங்க இருந்த மார்க்கெட்டு நேரா அப்சைடு அப்படியே பாசிபிள். அப்படியே நான் என்ன சொன்னோன்னா ஃப்ரைடே நான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லும் போதே ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, மார்க்கெட்டை பத்தி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இது அந்த வேல்யூஸ்குள்ள மட்டும்தாங்க இயங்கும். இதெல்லாம் நீங்க இன்னும் கன்ஃபர்மேஷனா வேணும் அப்படின்னா சார்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல போட்டு வச்சு பாருங்களேன். ஒன்னு அப்படியே கிளாரிட்டி அப்படியே சூப்பரா இருக்கும். 10 மணிக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் டிசைட் பண்ணல. 10 மணிக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாங்க. எகெயின் வந்து கீ வேல்யூக்கு மேல க்ளோஸ் வச்சு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை போய் இமீடியட்டா டச் பண்றாங்க. எகெயின் கீழே வராங்க. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன் 10:45, அதாவது 10:30 11:45 ரிவர்சல் டைம், அடுத்தது 1 மணி தான். ஸோ 75 டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அழகா வந்து இங்க சப்போர்ட் 11:45 டைம்ல சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் ஒரே ரேலி தான். முடிஞ்சுதா? ஓகே, நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன காமிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல 24,350 கால் 211 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஃப்ரைடே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிருக்கும் போது அதனுடைய வேல்யூ 153ங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஆனா நான் கொடுத்திருந்த விலையே என்னங்க 211. நான் அந்த இடத்துலயே உங்களுக்கு நான் வந்து அப்படியே வேல்யூ சொல்லிட்டேன். இந்த விலை வரலாம். நீங்க சொல்றேன்னா சொல்லலையோ நீங்க பாருங்க, மார்னிங்கே வந்து நியர்பையா அதை டச் பண்ண போறாங்க. ஆனா வந்து முடியல. ஏன்னா இங்க 72 விட்டு கொடுக்கணும். கீழே விட்டு கொடுத்தாலும் ஃபர்தரா திருப்பி இங்க மேல வராங்க. இந்த விலையெல்லாம் மேக்ஸ்ல எடுக்கக்கூடிய வேல்யூங்க. இதை நான் ஏன் ஃப்ரைடேவே கொடுக்குறேன், மார்க்கெட் அந்த விலைக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணணும்? அது கூட இங்க பாருங்க 108 அப்படிங்கிறது 945க்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப டவுன் சைடு போகக்கூடாது அப்படிங்கிறத இங்கேயே காமிச்சிருச்சு. நான் 108 to 152ங்கிறது தொலைவு கொடுத்திருந்தேன். இந்த 108க்கு கீழே மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க கிடையாது. ஆனா இங்க மட்டும் பாருங்க 152க்கு கீழே க்ளோஸ் வச்சு இதுதான் ஃபேக் மொமெண்டம். கால் இருந்தவங்கள வெளியில துரத்துறதுல இந்த மாதிரிதான் துரத்துறாங்க. எகெயின் பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நீங்க பிடிக்கவே முடியாது, ரீடெஸ்ட்டுக்கெல்லாம் வராது, டக்குன்னு மேல கொண்டு போயிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டு இப்படிதாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. இதே இன்னொரு ஸ்ட்ரைக்ல ஒரு பியூட்டி நடந்திருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கையும் காமிக்கிறேன். 24,400 கால் பாருங்க. எக்ஸாக்டா லோ பாத்தீங்கன்னா 108ங்க. நான் இதையும் எப்படி சொல்லியிருக்கேன், ஃப்ரைடேவே சொல்லிட்டேன். 108ல இருந்து 152 வரைக்கும் இந்த தொலைவு இருக்குன்னு சொல்லிட்டேன். இங்க 152 எனக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விலைங்க. அது வந்து மார்க்கெட்டே அவ்வளவுதான், அந்த வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இயங்கும். அதாவது 83, 102, 126, 152, 183, 216 இதுதான் டார்கெட். இது இறங்கும் போது இப்படியே தான் போடணும். 126க்கு மேல க்ளோஸ் வச்சு ஃபேக்கா ஏமாத்திருக்காங்க புட்டுல. இங்கேயும் அதே 152 தாங்க, அதே 102. இதெல்லாம் மேக்ஸ் வேல்யூ. படிச்சு தெரிந்து ட்ரேட் பண்ணுங்க.
மார்க்கெட்டை தெரியாம டிரைவ் பண்ணாதீங்க. யார் கால்ஸ் கொடுத்தாலும் எடுக்காதீங்க. நானே கொடுத்தாலும் தயவு செய்து சிந்தியுங்கள். மார்க்கெட்டை நான் வந்து இது மேக்ஸ் மூலமா இயங்குதுங்கிறத மட்டும்தான் நான் இங்க காமிக்கிறேனே தவிர நீங்க எங்கிட்ட தான் வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் உங்க பக்கத்துல சொல்லி கொடுத்தாலும் தாராளமா படிங்க, தப்பே இல்லை. மேக்ஸ் சார்ந்து படிங்க, அவ்வளவுதான் விஷயம். ட்ரெண்ட் லைனு, ஓஐ எல்லாமே இருக்குங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஆனால் மேக்ஸ் வேல்யூங்கிறது என்னைக்கும் மாறாத ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி நான் பாருங்க, உங்களுக்கு இந்த மேக்ஸ் வேல்யூல தெரியலன்னா கூட நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். செகண்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இது நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக வச்சிருந்த லைன் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அந்த ஹை அண்ட் லோ 134 அப்படிங்கிற இடத்துல இருந்து அழகா வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறாங்க, தெரியுதுங்களா? இந்த கேண்டிலுக்கு பேரு கப்பிள் கேண்டில். நீங்க வந்து டோஜி கேண்டில் சொல்லுவீங்க. இது சேம் இன்சைட் பார் கேண்டில்ஸ். இந்த கேண்டில்ல வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கன்ஃபார்மா ரேலி தாங்க. அது அப் சைடா இருக்கலாம், டவுன் சைடாகவும் இருக்கலாம். பார்த்து என்ட்ரி எடுக்கணும். பட் இது பிரேக் ஆகாத வரைக்கும் அப் சைடு போயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இது நீங்க எப்படியும் பார்க்கலாம். நான் கொடுத்திருந்த இன்னைக்கு மற்ற வேல்யூஸ் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்களா? நான் இன்னைக்கு யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,378க்கு மேல இருக்கிற வரைக்கும் அப்சைடுன்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டு எக்ஸாக்டா அந்த இடத்துல சப்போர்ட் அதாவது கீழே கொண்டு வராங்க, ஃபேக்கா எல்லாத்தையும் தள்ளிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல 10-10க்கு என்ட்ரி எடுத்துட்டு போனவங்க தான் மார்க்கெட் அப்சைடு, அவ்வளவுதான். ஸோ இதை நான் எப்போ கொடுக்குறேன்? 9:45க்கு கொடுக்குறேன். இதுல ஏதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கான்னு பாருங்க. என்ன நீங்க பண்ணீங்கனாலும் மார்க்கெட் அதனுடைய வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இயங்குது. கரெக்டுங்களா? ஸோ சிம்பிள்ங்க, அவ்வளவுதான். இதே நான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கு கொடுத்துருந்தது எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸ் வேல்யூன்னு சொல்லிட்டேன். இதே 9:45க்கு இந்த எல்லோ கலர் லைனுக்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லிட்டேன். இதை எக்ஸாக்டா 124க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைட்ல மட்டும்தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து ஃபேக்கா மேல கொண்டு போய் அத்தனை பத்தி கீழே இறக்கிட்டாங்க. இறக்குன மார்க்கெட் இங்க வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த விலையில டெஸ்ட் பண்ணிட்டு அழகா கீழே விடுறாங்க, தெரியுதுங்களா? நம்ம கொடுக்கறது இந்த விலையெல்லாம் வந்து நான் எப்போ 9:45க்கு கொடுக்குறேன். எப்படி முடியுது? எல்லாமே மேக்ஸ். சரிங்களா? இது உங்களாலேயும் முடியும். சிம்பிளா மார்க்கெட்டை எப்ப பாக்குறீங்களோ அப்ப வரைக்கும் தான் மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்றீங்க. நான் சனிக்கிழமை ஒருத்தருக்கா வந்து நான் பேசியிருந்தேன். இதுல ஃபர்தரா இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா மட்டும் என்னை ஜிமீட்ல நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். சனிக்கிழமை இரவு கூட ஒருத்தருக்கு கிளாஸையும் நடத்தினேன். ஸோ ஏன்னா அவங்கவுங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க எல்லாரும் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் அன்னைக்கு நைட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு சிம்பிளா மார்க்கெட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளவுதான் மார்க்கெட்டிங், இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகே, இதை பத்தின ஏதாவது தகவல்கள் அதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வேல்யூஸ் பார்க்கலாங்க. எப்பவும் போல நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலா இப்போ அப்சைட்ல இருக்கு. இதை நான் ஒரு லாங் வியூலயும் பார்த்துருவோம். மார்க்கெட் நான் வந்து என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த 24,545 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான லைனுங்க. அதுக்கு கீழே நாளைக்கு ஓப்பன் ஆச்சுனாலே டவுன்ஃபால் தாங்க, இதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. 24,138 நோக்கி இந்த வீக் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை மார்க்கெட்டு 582க்கு மேல நம்ம இந்த வேல்யூஸ்ல பார்த்துருவோங்க. இதுல இங்கேயே பார்த்துருவோம். 24,668 வரைக்கும் நாளைக்கு போக வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஆனா வந்து அப்சைடு தான் போகுது அப்படின்னு நினைச்சு உள்ள போயிடாதீங்க. மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் க்ளோசிங் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,585ங்க. ஸோ இந்த லைனுக்கு மேலதான் மார்க்கெட் வந்து ஆக்சுவல் க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கு. என்எஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அல்லது நீங்க இங்க வச்சீங்கனாலே தெரியும். 24,585 தான் ஆக்சுவல் க்ளோசிங் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஃபர்தரா இந்த ரேலி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கெட்டு
600 585 இந்த ரெசன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. பார்ப்போம். நான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து 1 ஹவர் சார்ட்ல வச்சிருக்கேன். இந்த 1 ஹவர் சார்ட் படி நான் எடுத்திருக்க ரெசன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க மீட் பண்ணும்போது தெரியும். நீங்க இந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கங்க. நான் 3 ரெசன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். 24 733 1 ஹவர் கேண்டில்ல இது ஒரு ஸ்விங் ஹை. அடுத்த ஸ்விங் ஹை அடுத்த ரெசன்ஸ் ஆக்ட் ஆகுங்க. இது உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி இல்லாம இருந்தா எனக்கு கேளுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் சொல்றேன். இந்த ஸ்விங் ஹை ஒரு ரெசன்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த விலை 24,733ங்க. அதுக்கு அடுத்த ஸ்விங் ஹை 24,668 அடுத்த ரெசன்ஸா இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வச்சிருந்த ஹை 24,600 இது வந்து ஒரு ரெசன்ஸ் ஆக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆனால் மார்க்கெட்டு ஒன்ஸ் இது வரைக்கும் போன மார்க்கெட்டு வெயிட் பண்ணி பாருங்க. எகெயின் வந்து டவுன் சைடு பாசிபிள் இருந்தால் இந்த கீ வேல்யூக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுல இருந்து 33 பாயிண்ட் நீங்க மேல ஏத்திக்கலாம். நான் இப்பவும் சொல்றேன், மார்க்கெட்டை எல்லா நாளும் நமக்கு ஏற்ற மாதிரி போகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்து உள்ள ட்ரேடுக்கு வரக்கூடாதுங்க. அது வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதனுடைய போக்குல போகணும். நாளைக்கு ஒருவேளை அப்சைடா கூட இருக்கலாம். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு, 2 நியூஸ் இன்னைக்கு இருக்கு. பட் இன்னைக்கு நான் நேத்தே சனிக்கிழமை டேட்டா அப்படி சொல்லிட்டேன், மார்க்கெட் அப்படிதான் இருக்கணும்னு. இன்னைக்கு டவுன் சைடு போகத்தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டை அதனுடைய வேல்யூஸோட மூவ் பண்ண கத்துக்கோங்க எப்பொழுதுமே. அதுதான் நல்லது. நான் சொல்றேன் அல்லது இன்னொருத்தர் சொல்றாங்கன்ட்டு அப்சைடு டவுன் சைடுன்னு உங்களோட அசம்ஷனை தயவு செய்து மணியில விளையாடிடாதீங்க, வேல்யூஸோட பாருங்க. ஓகே, இது வந்து 3 சப்போர்ட்டுங்க. ஸோ சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,538ங்க. இந்த ஸ்விங் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் இந்த இடத்துல பாத்தீங்களா 24,480ங்கிறது அதுக்கு அடுத்த சப்போர்ட். நாளைக்கு ஒருவேளை ஓப்பன் வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா 24,444ங்கிறது ஒரு முக்கியமான கீ வேல்யூவா செயல்படும். அந்த இடம் வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணும். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சப்போர்ட் 24,414. அதையும் மீறினா மார்க்கெட் 24,348 நோக்கி வரலாம். அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்லாம் முதல்ல அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா பாத்துக்கலாங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,313 அண்ட் 24,215. மார்க்கெட்டை வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. தயவு செய்து உங்க அசம்ஷனை கொண்டு வந்து உள்ள வச்சிடாதீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் இது 1 ஹவர் கேண்டில்ல ஒரு ஸ்விங்குக்காக நான் மாற்றி வச்சிருக்கேன். நான் கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு நாளைக்கு நீங்க வந்து லைவ் மார்க்கெட்ல பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அதுதான் ஈஸியா இருக்கு. உங்களுக்கு இதை பார்க்கறத விட அந்த 1 ஹவர் சார்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்ப ட்ரேட் எடுத்தாலும் லாங் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். அதனுடைய ட்ரெண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சரே தெரியும். அவ்வளவுதான், இவ்வளவுதானே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வருவீங்க. என்ன கேட்டா என் கூட டிராவல் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸோட வேல்யூல ஒரு அடிஷனலா தான் நான் பார்ப்பேங்க. எனக்கு எல்லாமே வந்து என்னுடைய வேல்யூஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது தான். நான் இதை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவேன். இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேல்யூஸ் உங்களுக்கான பதிவுகளை தவிர நமக்கான பதிவுகள் கிடையாது. இண்டெக்ஸோடைய வேல்யூஸ்லயே நம்ம வந்து ட்ரெண்ட் என்னன்னு சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேங்க, நாளைக்கு நான் எப்போ ஒரு காமன் வேல்யூ கொடுத்துறேன். 99 ருபீஸ்க்கு மேல இருக்கக்கூடியது மார்க்கெட் அந்த சைட்ல தான் இருக்கும்னு அர்த்தம். இந்த இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய தொலைவு பாத்தீங்கன்னா 82 to 116 வரைக்கும் இருக்க வாய்ப்பு உண்டுங்க. எந்த சைடு வேணாலும் சரி, அப் சைடா இருந்தாலும் சரி, டவுன் சைடா இருந்தாலும் சரி, ஓப்பன் ஆகிறத வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டு கால் சைடு 116 ரூபாயில ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் படி என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 116 ரூபாயில ஓப்பன் ஆகும். அதுவே இந்த ஸ்ட்ரைக்கு கீழே லோ வைக்கிறது 57 அல்லது 58 இந்த விலை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 168 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்க 68 உடைச்சதுன்னா முடிஞ்சதுங்க. அது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா?
நான் கால்ஸ் கொடுக்கல, இப்பவும் சொல்றேங்க. மார்க்கெட்டை அதனுடைய வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. நான் சொன்னேன்னா நீங்க கால்ஸ் எடுக்காதீங்க. சுயமா சிந்தியுங்கள். உங்களாலேயும் முடியும். மார்க்கெட்டு ரொம்ப சிம்பிளா பார்த்து பழகுங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். இதை பத்தின விவரங்கள் ஏதாவது தேவை என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்க அல்லது கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஓகே, மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கங்க.